அதே மாதிரி நம்ம மந்த்ஸ் கேலண்டர்ஸ்ல போகும்போது ஒரு மந்த் மாறும்போது நம்மளோட டம்மி அப்படின்றது பெருசாகும். ஸோ வயிறு பெருசாகும் போது நம்மளுக்கு ப்ரீத்திங் இஷ்யூஸ் நிறைய வருது இல்லை மேம்? அதை வந்து எப்படி கோ த்ரூ பண்ணணும்? சின்ன எக்ஸசைஸ் மாதிரி ஏதாவது இருக்கா? இது பியூட்டிஃபுல்லாக நீங்கள் கேட்டிருக்கீங்க. இது வரைக்கும் என்கிட்ட யாரும் கேட்காத ஒரு விஷயம். நான் என்னோட மதர்ஸ் டு பீக்கு சொல்கிறது அதுதான். இந்த ஃப்ளாட்டாக படுக்கலாமா, திரும்பி ஒரு சைட் தான் படுக்கணுமா அப்படிங்கிறதுலாம் நிஜமாவே இதில் தியரி இருக்குது. நீங்கள் யோசிச்சு பாருங்கள். நீங்கள் ஃப்ளாட்டாக படுக்கும்போது இதுக்கு மேலே நீங்கள் வெயிட்டை ப்ரெஸ் பண்ணும்போது ஆப்வியஸ்லி உங்களுக்கு ப்ரீத்திங் டிஃபிகல்ட்டி வரதானே செய்யும். ஸோ அதனால தான் லெஃப்ட் அண்ட் ரைட் டர்ன் செகண்ட் ஒரு சைட் டேர்ன் பண்ணும்போது ஆக்சிஜன் ஃப்ளோவும் உங்களுக்கு நல்லாயிருக்கும், பிளட் ஃப்ளோவும் நல்லாயிருக்கும். இதெல்லாம் தாண்டி எடுத்த உடனே நீங்கள் ரைட்டுக்கும் லெஃப்ட்டுக்கும் படுங்கன்னு சொன்னால் நோபடி வில் அண்டர்ஸ்டாண்ட். யாரும் அதை ஒத்துக்கவும் மாட்டாங்க. எனக்கு முதுகு வலிக்குது அந்த மாதிரி. ஸோ ஸ்டார்ட் வித் ப்ரீத்திங் எக்ஸசைஸ். பெருசாக ஒன்றும் கிடையாது. அப்சர்வ் யுவர் ப்ரீத்திங். இன்ஹலேஷன் எந்த அளவுக்கு நீங்கள் எடுக்கிறீங்களோ எக்ஸலேஷனை ஸ்லோ பண்ணுங்கள், அவ்வளோதான். இன்ஹேல் என்ன வேணால் பண்ணிக்கோங்க. இல்லை லெட்டிங் அவுட் ஏர் மஸ்ட் பி அந்த அளவுக்கு நமக்கு இருந்து பயங்கர ஸ்லோவாக இருந்ததுன்னா குவாய்ட் அண்ட் காம் ஆகிடுவீங்க. வென் யூ ஆர் குவாய்ட் யுவர் சிஸ்டம் இஸ் குவாய்ட். உங்கள் சிஸ்டம் குவாய்ட்டாக இருக்கும் போது உங்களுக்கு ப்ரீதிங் டிஃபிகல்ட்டியே வரவே வராது. நீங்கள் எந்த சைட் டேர்ன் பண்ணாலும் நீங்கள் இதை ப்ராக்டிஸ் பண்ண ஆட்டோமேட்டிக்காக ப்ரீதிங் வந்து நீங்கள் சொல்கிற பேச உங்கள் ப்ரீதிங் பேட்டர்ன் கேட்க ஆரம்பிச்சிடும். அந்த ஸ்பீட் ஆஃப் பிரெத் இருக்குது இல்லைங்களா, அதை மட்டும் கொஞ்சம் தின் டவுன் பண்ணுங்கள், அதை கொஞ்சம் ஸ்லோ டவுன் பண்ணுங்கள். தென் எவ்ரி திங் வில் ஃபால் இன் பிளேஸ்.